இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில குழப்பம்னு எல்லாரும் பேசுறாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொன்னால் மருத்துவர் ஐயா தான். ஐயா என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சின்னா ஐயா தான். இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடையாளம். ஆனா மருத்துவர் அன்புமணி ஐயாவிடமிருந்து கட்சியை பறிப்பதற்காக திட்டமிட்டு மிகப்பெரிய சதியும் சூழ்ச்சியும் செஞ்சதெல்லாம் ஐயாவும் சொன்னாங்க, எங்க சட்ட வல்லுநரும் சொன்னாங்க. நீதிமன்றத்தில் என்ன நடந்தது, தேர்தல் ஆணையம் என்ன சொன்னது அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த வரக்கூடிய தேர்தலுக்கு முன்பாக மருத்துவர் அன்புமணி தேர்தல் ஆணையத்தின் போலி ஆவணங்களை கொடுத்தது, அங்கிருந்து கடிதம் பெற்றது, அதையெல்லாம் மருத்துவர் ஐயா அவர்கள் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த அடிப்படையில் நீதிமன்ற தீர்ப்பு வந்தது. அதுக்கு முன்னால் அந்த நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்தது, நீதிமன்ற தீர்ப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியில மருத்துவர் அன்புமணி இல்லை, அவர் தலைவராக இல்லை என்பது உறுதியாயிடுச்சு. அப்ப நீ தேவையானால் சிவில் நீதிமன்றத்துக்கு போடான்னு தீர்ப்பளிச்சிருச்சு. அதுக்கு பிறகு உரிமையல் நீதிமன்றம், அதுக்கு பிறகு முன்னாடியும் சரி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழு ஐயாவும் தலைவராக தேர்ந்தெடுத்து இயங்கிட்டு இருந்துச்சு. ஆனா தேர்தல் ஆணையம் அறிவித்து டெல்லி உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு நிர்வாக குழு ஐயாவை தலைவராக தேர்ந்தெடுச்சு. அதன் அடிப்படையில சேலத்தில் நடைபெற்ற செயற்குழுவும் பொதுக்குழுவும் கடந்த 29ஆம் தேதி ஐயாவை தலைவராக மீண்டும் தேர்ந்தெடுத்தது. அப்ப கட்சியினுடைய நிறுவனர் தான் கட்சியினுடைய தலைவர். அந்த பொதுக்குழுல கூட்டணி பேசுவதற்கு முழு அதிகாரம் ஐயாவுக்கு வழங்கப்பட்டது. அந்த அடிப்படையில பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கட்சியோட கூட்டணி பேசணும்னு சொன்னாலும் ஐயா தான் பேசணும், அதுதான் செல்லும். இது யாரு பேசினாலும் எந்த கட்சியோட பேசினாலும் அது ஏற்கத்தக்கதல்ல, அது செல்லாது என்பதை தான் சட்ட விதிப்படியும் நீதிமன்ற தீர்ப்பின்படியும் எல்லாருக்கும் தெரியும். வேணும்னா அன்புமணி நீதிமன்றத்துக்கு போலாம், சிவில் நீதிமன்றத்துக்கு போலாம். சிவில் நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடக்கலாம். பேசுவதற்கு அவருக்கு உரிமை இல்லை, அதிகாரம் இல்லை. இந்த சூழ்நிலையில வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு ஐயா கூட்டணி பேச அதிகாரம் கொடுத்தாச்சு. ஐயா கூட்டணி பேசுவார். நல்ல கட்சிகளோடு, வெற்றி பெறக்கூடிய கட்சிகளோடு கூட்டணி பேசி வெற்றி கூட்டணியை உருவாக்குவார். ஐயா அமைக்கிற கூட்டணி, ஐயா கூட்டணி சேருகிற கட்சி தான் ஆட்சி அமைக்க, அது ஒன்றும் மாற்றமே இல்லை. அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, ஐயா சேர்ற கூட்டணி வெற்றி கூட்டணி, அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்க. இது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய சக்தியா உருவெடுக்கும். நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு கட்சி எந்த கட்சியா இருந்தாலும் சரி, 2-3 அணி இருக்குதுன்னு சொல்றாங்க, அவங்க கட்சிகளுக்கு வாக்கு வங்கி இருக்குது, அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு வாக்கு வங்கி இருக்குது. ஆனாலும் கூட ஐயா சேர்ந்தாருன்னா அந்த கூட்டணிக்கு பலம் சேரும். எந்த கூட்டணியில சேர்ந்தாலும் சரி, ஐயா சேர்ற கூட்டணி வாக்கு அதிகமா கிடைக்கும், பலமான கூட்டணியா உருவாகும், அது ஆட்சி அமைக்கிறதா யதார்த்த நிலை. இது ஐயா சொல்ற மாதிரி போக போக தெரிகிற மாதிரி இந்த தேர்தலில் ஐயா அமைக்கிற கூட்டணி வெற்றி கூட்டணி, ஐயா சேர்ற கூட்டணி தான் அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கும்.